குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பிராத்மிக் லெசன் ஹமாரா ஸ்கூல் 4th லெசன் பார்க்குறோம். 4th லெசனில் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்த்துருவோம். எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின் நிறைய ரொம்ப ஈஸியானதாக இருக்குது, படிச்சிருங்க. சப்தார்த்து வந்து மீனிங். இங்கே கஷா வந்து வகுப்பறை, கானா உணவு, படாயி படிப்பு, புல்வாரி பூந்தோட்டம், சுட்டி விடுமுறை, பியார்னா அன்பு. இந்த பொருளை படித்து தெரிஞ்சிங்க. ஹிந்திக்கு தமிழில் என்ன பொருள் அப்படிங்கிறத படித்து தெரிஞ்சிங்க. உங்களுக்கு அழகாக தமிழில் தான் கொடுக்குறேன், நீங்கள் அழகாக தெரிஞ்சிக்கலாம். பொருள் தெரிஞ்சிட்டு படிங்க. பிராந்திய பாஷாமே மர்த்துலிக்கியே, உங்களுடைய மொழியில், அதாவது உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் அந்த ஹிந்தி வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ நீங்கள் என்ன அந்த அர்த்தங்கிறத எழுதணும். இங்கே புல்வாரின்னா என்ன? பூந்தோட்டம். நீங்கள் ஃப்ளவர் கார்டன் போடலாம், பூந்தோட்டம்னு போடலாம். தமிழ் தெரிஞ்சிங்க நிறைய. பியார் அஃபெக்ஷன் அன்பு, பியார்னா அன்பு. சுட்டி விடுமுறை, படாயி படிப்பு. இதை நீங்கள் எழுதிக்கணும். விலோப் சப்தலிக்கு ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் எழுதணும். பகுத் அதிகம், கம் குறைவு, நயா புதிய, புராணா பழைய, ஆகே முன்னால், பீஜே பின்னால், அச்சா நல்ல, புறா கெட்ட, சோட்டி சிறிய, படி பெரிய. இதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க, கோஸ்டக் சே சஹி சப்த் சுன்கர் காலி ஜஹக் பரியே. இங்கே காலி இடத்துல இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான ஆன்சரை எடுத்து நீங்கள் இந்த கோடிட்ட இடத்துல எழுதணும். பாருங்கள், ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி டேஷ் ஹை. இங்கே புல்வாரி பூந்தோட்டம், தாலாப் குளம்னு இருக்குது. அங்கே என்ன இருந்தது? பூந்தோட்டம், புல்வாரி இருந்தது, பூந்தோட்டம். ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி புல்வாரி ஹை. அடுத்தது உஸ்கே பாத் ஏக் கண்டே கி டேஷ் ஹோத்தி ஹை, சுட்டி ஆராம். என்னது? சுட்டி எழுதணும். சுட்டி விடுமுறை, சிட்டி எழுதணும். அங்கே மேலே படிச்சிங்க இல்லையா, அதான் எழுதணும். சாத்திர டேஷ் 4 பஜே தக் படுத்தே ஹை. அதாவது மாணவர்கள் வந்து 4 மணி வரைக்கும் படிப்பாங்கன்னு இருக்கு இல்லையா. சபேரே சாம்கோன்னு இருக்குது. காலை வரைக்குமா? காலையிலையா 4 மணி? இல்லை. அப்போ சாம்கோ மாலை 4 மணி வரை மாணவர்கள் படிப்பார்கள். சாத்ரா டேஷ்கே கேள்தே ஹை. பசங்க வந்து அந்த மாணவர்கள் எப்போ விளையாடுவாங்க? என்ன மாதிரி விளையாடுவாங்க? விதவிதமான விளையாட்டு விளையாடுவாங்க. சில விளையாட்டு இருக்கு இல்லையா, இல்லை. தரகு விதவிதமான விளையாட்டுகள் விளையாடுவாங்க. அத்தியாபக் சாத்திரோங்கி அச்சி டேஷ் பாதாத்தே ஹை. அதாவது ஆசிரியர்கள் நல்ல நல்ல பேச்சுகள் பேசுவார்கள். அப்போ என்ன பண்ணணும்? பாதேங் நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். நல்ல வார்த்தைகள் எழுதணும். சரியா? இப்போ இதை படிச்சிங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன? வாக்கியோங்மே மிலாயே. அதாவது மேட்ச் பண்ணணும். நீங்கள் சரியானதை எடுத்து எழுதணும். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் சரியானதை எடுத்து எழுதணும். இப்போ ஸ்கூல்கே ஆகிய என்ன இருந்தது? புல்வாரிகை. ஸ்கூல்கே ஆகிய புல்வாரிகை. படாயி 10 பஜே என்ன எழுதணும்? ஷுரு ஹோத்திகை தொடங்கும். 10 மணிக்கெல்லாம் தொடங்குது இல்லையா ஸ்கூல், அதை எழுதணும். அத்தியாபக் சாத்ரோங் சே என்னது? ஆசிரியர் மாணவர்கிட்ட என்ன பண்ணாங்க? பியார் கர்த்தே ஹை அன்பு செலுத்தினார்கள். ஆசிரியர்கள் மாணவரிடம் பியார் கர்த்தே ஹை அன்பு செலுத்தினார்கள். சாம்கோ சாத்திர மாலையில் மாணவர்கள் என்ன பண்ணாங்க? மைதான் மீம் கில்தே ஹை மைதானத்தில் விளையாடினார்கள். சாம்கே 4 பஜே தக், அதாவது மாலை 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? மாணவர்கள் படிப்பார்கள். படுத்தேகை படிப்பார்கள். இதை நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், பிரஸ்னோங்கா உத்தர் ஏக் வாக்கியமே லிக்கியே. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஒரு வரியில் விடை எழுதணும். ஒன்று பாருங்கள். ஸ்கூல்கா மகான் கைசாகை. அந்த கட்டடம் எப்படி இருந்தது? கைசாகை அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? கைசாவை எடுத்துகிட்டு பகுத் படாகை மிக பெருசாக இருந்துச்சு, அதை போடணும். ஸ்கூல் கே பீஜே கியாகை பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது? ஸ்கூல் கே பீஜே ஏக் படா மைதான்கை ஒரு பெரிய மைதானம் இருந்தது. கியாவை எடுத்துகிட்டு ஏக் படா மைதான் போடுங்க. ஸ்கூல் மேம் படாயி கித்தனை பஜே ஷுரு ஹோத்திகை. பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு கரெக்டாக தொடங்குச்சு? ஸ்கூல் மேம் படாயி 10 பஜே ஷுரு ஹோத்திகை. சரியாக 10 மணிக்கெல்லாம் தொடங்கிடும்.
சாத்திர மைதான் மேம் கப் கிழ்த்தேகை மாணவர்கள் மைதானத்தில் எத்தனை மணி வரைக்கும் விளையாண்டார்கள்? சாத்திர மைதான் மேம் சாம்கோ கிழ்த்தேகை மாலை வரை விளையாண்டார்கள். சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை? சாத்திர சாம்கோ 6 பஜே கர் ஜாத்தேகை 6 மணிக்கு வீட்டுக்கு செல்வார்கள். இதுதான் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். எக்ஸாமுக்கு பிப்ரவரி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா படிக்கணும். வாழ்த்துகள்.